கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 12ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஜீவனையும் ஆண்டவரை சுகத்தையும் பலத்தையும் இளைப்பாறுதலையும் தந்து இந்த காலை நேரத்தில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை மழையினாலே நிரப்பி கொண்டிருக்கிறேன் என்று செலுத்துகிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தியையும் பாடல் வேளையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரை டீமை எடுத்து நீர் பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 73வது பாடலாகிய தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 73. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தாயாய் நாமக்கானந்த நந்தமான விள்ளர் காரியதோர் நன்மை மிக மிக. விந்தாயாய் நாமக்கானந்த நந்தமான விள்ளர் காரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சீயோனே, நீயும் மெய்யாகவே களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சீயோனே. ஐயர் இயேசு கூனின் கையை கூப்பி துதி செய்கு வாயே மகிழ் கொள்ளு வாயே நாமும். ஐயன் இயேசு கூனின் கையை கூப்பி துதி செய்கு வாயே மகிழ் கொள்ளு வாயே நாமும் தந்தானை போமே. கண்ணார கடித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து பொசித்து கண்ணார கடித்தாயே. எண்ண கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சோன மாறி போர் பெய்துமே. எண்ண கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சோன மாறி போர் பெய்துமே. தந்தானை துதிப்போமே. சபையே, ஓனை முற்றாய் கொள்ளவே அலைந்து தெரிந்து சுத்தாங்க துணர் சபையே. சத்து கூலைந்தோனை சக்தி யாக்க தாமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயர் வர
சத்து குலைந்தூனை சக்தி யாக்க தமின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வாரம் தந்தானை துதிப்போமே. தூரம் தீர்ந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து தரத்திலேந்தி தூரம் தீர்ந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உனை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உனை அத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. தந்தாரை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, அலங்கார கும்மி ஆடித்து பாடித்து சிங்கார கன்னிமாரே, மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பாணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பாணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தாயாய் நாமக்கானந்த நந்தமான விழ காரியதோர் நன்மை மிக மிக விந்தாயாய் நாமக்கானந்த நந்தமான விழ காரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டவைகள். தானியேல் 12:1 முதல் 3. இங்கே தானியேலுடைய புத்தகத்தின் பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. தானியேல் என்னும் இந்நூல் யூதர்கள் வேற்றினத்து மன்னனால் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போது எழுதப்பெற்றது. கொடுங்கோல் மன்னனை வீழ்த்தி இறைவன் தம் மக்களை மீண்டும் முன்னிருந்தவாறே சிறப்பு செய்வார் என்பதை வற்புறுத்துமாறு இந்நூலில் எடுத்துக்காட்டுகளும் காட்சிகளும் கையாளப்பட்டுள்ளன. இந்நூல் 2 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்று, தானியேலும் அவருடைய தோழர்களும் கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு அவர்தம் கட்டளைகளுக்கு பணிந்து நடந்ததால் தங்கள் எதிரிகளை மேற்கொண்டனர். இப்பகுதியில் காணப்படுபவை பாபிலோனிய பாரசீக பேரரசுகளின் வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்டுள்ளன. தானியேல் கண்ட காட்சிகள் பாபிலோனிய பேரரசு தொடங்கி அடுத்து வரும் எல்லா பேரரசுகளின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் சுட்டிக்காட்டும் உருவகங்களாக அமைந்தது. வேற்றிணைத்து கொடுங்கோலின் வீழ்ச்சியையும் இறை மக்களின் வெற்றியையும் இங்கு முன்னுரைக்கின்றது. இந்த நூலின் பகுதியில் முதல் பகுதி எபிரேய மொழியிலும் மறுபகுதி அரேமிய மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அசரியாவின் மன்றாட்டு, மூவர் பாடல், சூசன்னா, பறவையும் நாகமும் ஆகிய 4 பகுதிகள் கிரேக்க மொழியிலும் காணப்படுகின்றன. இவை தானியேல்
பிற்காலத்தில் இணைத்தது என்று கூட சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாய் தானியேல் புத்தகமே ஒரு அப்போகாலிப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷத்தை போல ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதாவது டேனியல் இஸ் எ pivotal message that speaks to the ultimate triumph of God's people. ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இஸ்ரவேல் மக்களை, கடவுள் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிற போது அவர்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் தைரியத்தையும் ஊட்டுகின்ற ஒரு பகுதி. அவங்க மரித்து கொண்டே இருக்கிறார்கள். மரணத்தை பற்றிய கேள்வியை அவங்க உள்ளத்தில் எழுப்புகிறார்கள். அப்போ இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, தீர்ப்பு உண்டு, அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லையா? ஆதி கால திருச்சபையில் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் நிறைய பேர் மரிக்கிறாங்க. அப்போ மரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், திருவிருந்தை பெறுகிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம், எப்படி இதை மரிச்சிட்டா எப்படி, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையா, உலக வாழ்க்கை மட்டும்தானா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை பவுலடிகளார் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். கொரிந்தியரில், கொலேசியரில், இல்லையா, உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சொல்லாத நிருபங்களே கிடையாது. ஆகவே உயிர்த்தெழுதலும் நன்னம்பிக்கையும் விசுவாசமும் இறை மக்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பங்காற்றி கொண்டிருக்கிறது என்பதை மறக்கவே கூடாது. அப்போ இதற்கு ஒரு நல்ல தலைப்பு என்று நாம் பார்த்தால், பிரச்சனைகளுக்கு அல்லது துன்பங்களுக்கு நடுவே நன்னம்பிக்கை. ஹோப் இன் த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஹோப் என்று சொன்னால் நன்னம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை குறித்த செய்தியை இந்த தானியேல் 12:1-3 நம்ம பார்க்குறோம். இதற்கு தலைப்பு தான் முடிவின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருக்குள் பலர் விழித்தெழுவார்கள். அவர்கள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா மரித்தவர்களை குறித்த செய்தி நம்ம இங்கே பார்க்கிறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, த டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ், துன்ப காலத்தில், துயரத்தில், பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க இல்லையா. தானியேல் 12:1 சொல்லுகிறது, எதிர்காலத்தில் வரப்போகிற துன்பம், நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கு கூட திருச்சபைகளுக்கு சபைக்கு வெளியே இருந்து வருகிற துன்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன் அரசாங்கமே கூட திருச்சபைகளை இடித்து போடுவதற்கும் அல்லது கிறிஸ்தவ மக்களுக்கு துன்பங்களை கொடுப்பதற்கும் துணை போய் கொண்டிருக்கிறதை பல நாடுகளிலே, பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது இல்லையா. த கிரேட் ட்ரிபுலேஷன். அதே போல இந்த பகுதி நிறைய பிரச்சனைகளையும், குறிப்பாய் கடவுளின் மக்கள் படுகிற துன்பங்களை நாம் பார்க்க முடியும். குறிப்பாய் இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்குறோம். 1947 இஸ்ரவேல் என்ற தேசம் உருவான பிறகு அந்த தேசத்தை அமைதியாக வாழ விடலை. யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு உலகமே அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிகிறதை பார்க்கிறோம். குறிப்பாய் இஸ்ரவேல் தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சகோதர நாடுகளே அவர்களை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு போர்களை தொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடவுளுடைய மக்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்கே தானியேல் சொல்றார்,
பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தலைமை காவலராகிய மிகாவேல் தேவதூதரை எழுப்புவார். அவர் வந்து நமக்கு உதவி செய்வார், பாதுகாப்பை தருவார் என்ற அழகான செய்தியை இங்கே சொல்றார். இரண்டாவது, அவர் நம்மை வந்து மீட்பார், டெலிவரன்ஸ் அண்ட் ரெஸ்கியூ, இல்லையா? இப்போ எப்படி ஆபத்தில் கஷ்டத்தில் சிக்கி கொள்ளும் போது, ஒரு தீயில சிக்கிக்கொண்டா எப்படி தீயணைப்பு படை வீரர்கள் வந்து காப்பாற்றுறாங்களோ, அதே போல மிகாவேல் தேவதூதர் தலைமை காவலர், ஆர்ச் ஏஞ்சல் என்று சொல்லப்படுகிறது, அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றாருங்க, இல்லையா? இது வந்து நிச்சயமா எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற காரியம். முதல் வார்த்தை அதான் சொல்லுகிறது. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிகாயேல் எழும்புவார். மிகாயேல், the great protector, he will stand for God's people. பெரிய பாதுகாவலர், தன் மக்களுக்காக நிற்பவர், மக்களை விடுதலை செய்பவர், காப்பாற்றுபவர். இந்த நிகழ்வில் கடவுளுடைய இறையாண்மையும் அவருடைய அந்த கரிசனையும் தெரியும், இல்லையா? எப்படி ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, அவருடைய கிருபை எவ்வளோ நம்ம மேலே இருக்குது என்பதற்கு மிகாயேல் தேவதூதரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட நிறைய தேவதூதர்கள் நமக்கு அனுப்புகிறோம். நமக்கு தெரியாது, நம்ம எத்தனையோ ஆபத்தில் இருக்கிறோம், சிக்கி கொள்ளுகிறோம், விபத்தில், நாச மோசம், வியாதி, பலவீனம், துன்பம், இல்லையா? கொரோனா காலத்தில் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் பிரச்சனை வந்ததுன்னு இப்போ நமக்கு யோசித்து பார்க்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கின்றார். சங்கீதம் 91 பார்க்கிறோம், இல்லையா? தூதர்களை அனுப்பி நம்மை தாங்குகின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? பெரிய சவால்களை சந்திக்கிறீர்களா? திருச்சபையில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சோதனை மேலே சோதனை, வேதனை மேலே வேதனை, கைவிடப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தால் கர்த்தரை நீங்கள் விட்டு விலகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் பார்க்குறோம். த புக் ஆஃப் லைஃப், வாழ்வின் புத்தகம் என்று சொல்லப்படுகிற புத்தகத்தில் நம்முடைய பேரெல்லாம் இருக்குது. 1ஆம் வசனத்தில் அதான் பார்க்குறோம், இல்லையா? அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும், அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார்கள். இந்த நூலில் யார் யார் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க எல்லாரையும் நான் மீட்பேன், அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று இங்கே சொல்லுகிறது. நம்ம பார்க்க த புக் ஆஃப் லைஃப், வாழ்வின் புத்தகம் என்று நாம் பார்க்குறோம். அப்போது அது கடவுளுடைய ஞானத்தினால அந்த புத்தகத்தில் எல்லார் பேர் இருக்கும். அதாவது யார் யாரெல்லாம் மீட்கப்படுவார்களோ அவங்க பேரெல்லாம் இருக்கும். அது ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டமாகவும் இருக்கிறது. 4வது, ரெசரக்ஷன் அண்ட் எட்டர்னல் லைஃப், மரித்தோர் உயிர்த்தெழுதலும், இல்லையா? நித்திய வாழ்வையும் குறித்த செய்தி 2ஆம் வசனத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகின்ற அனைவருக்குள் பலர் விழித்தெழுவர், அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாகவர். அதாவது தீர்ப்பு. நிறைய பேர் மரித்தவர்கள் உயிரோடு எழுவாங்க, எழுந்து பரலோக வாழ்க்கைக்கு செல்வாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் சிலர் எழுவார்கள், அவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போவாங்க. அப்போது தீர்ப்பு வருகிற போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று 2ஆம் வசனம் பார்க்கும். 3வது வசனம், ஞானவான்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா விசுவாசத்திற்கு, இல்லையா, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? வானத்தின் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மரித்து போன எத்தனையோ மிஷினரிகளை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் கூட நம்முடைய ஆலிஸ் பிராயர் ஐயா அம்மா அவர்கள் மரித்தார்கள். இன்றைக்கு நிச்சயமாக அவர்கள் ஆண்டவருடைய மடியில் இளைப்பாறுவார்கள். அந்த மாதிரி எத்தனையோ இரத்த சாட்சிகள், கிரஹம் ஸ்டைன்ஸ் அவர்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ கன்னியாஸ்தர்களை கொண்டிருக்கிறார்கள், ஃபாதரியார்களை கொண்டிருக்கிறாங்க, ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, கொளுத்தி இருக்கிறாங்க, நெருப்பில் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு தெரியும், படிக்கிறோம். அவங்க எல்லாரும் எழுவாங்க, எழுந்து எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க.
அங்கே அவர்கள் ஆண்டவரோடு இளைப்பாறுவார்கள், நட்சத்திரத்தை போல ஜொலிப்பார்கள். அதான் சொல்ற, ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும். பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர்கள். நல்வழிக்கு கொணரணும், கெட்ட வழி கொண்டு போறதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் கெட்ட வழிக்கு தான் சபையில் வழி நடத்துகிறாங்க. சபையில் இருக்கிறவங்களே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, அக்கிரமம், அநியாயம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார்கள், ஒளி வீசுவார்கள். அங்கே முடிவில்லாத ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? அதான் பார்க்குறோம். த வைஸ் அண்ட் ரைச்சியஸ் பீப்புள், ஞானிகளும் நீதி உள்ளவர்களும் இல்லையா, த ஷைனிங் லைக் ஸ்டார்ஸ் லீடிங் மெனி ரைச்சியஸ்னஸ், நல்ல மக்களை வழிநடத்தினவர்கள் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான செய்தி இவைகளாக நாம் பார்க்கிறோம். ஜான் கால்வினும் ஸ்பர்ஜனும் இந்த புத்தகத்தை குறித்து மிக முக்கியமாக சொல்லியிருக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருகிற போது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. ஹோப் இன் த டைம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை பெயர்கள், உங்கள் பெயர்கள் வாழ்க்கை புத்தகத்தில் இருக்க வேண்டும். நீதிமான்களாய் நீங்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பீங்க என்று சொல்லி இந்த பகுதியை அவர்கள் மீண்டும் ஒரு முறை கூட எழுதி உற்சாகப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம கூட முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு பாதுகாப்பை எடுத்து விட்டு சபைகளை போங்க சூறையாடுங்க என்று சொல்லி அவங்களுடைய மத சித்தாந்தங்களை கொணர்ந்து நம்ம இந்தியாவுக்குள்ளாகவும் மற்ற நாடுகளுக்குள்ளாகவும் புகுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மக்களுக்குள்ள இதனால் பல வன்முறைகளும் ஏற்பட்டு மத கலவரங்கள் இல்லை இனக்கலவரங்கள் ஏற்படுகிறது நம்ம பார்க்கிறோம். பல நாடுகளில் இதெல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் கூட கனடாவில் ஒரு கோயிலை தாக்கினதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலையும் வாங்காமல் ஜபித்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற செய்தியோடு நாம் இந்த நாளை கடந்து செல்ல தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவர், எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் ஜீவனோடு எழுப்பி நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறீர். பனியை ஆண்டவரை மழையை போல தந்திருக்கிறீர். இந்த பனியும் மழையும் எங்களுக்கு எந்த தீங்கையும் கொண்டு வராத படிக்கு ஆண்டவர் இது ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் மழையாக ஊற்றாக மாற ஆண்டவர் நாள் ஜபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கேட்ட செய்திக்கு ஆண்டவரை நன்றி. நாங்கள் உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறோம், சிக்கல்களின் காலத்தில் இருக்கிறோம், பிரச்சனைகளின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நீர் எங்களை கைவிட்டு விடாமல் மீகாயேல் தலைமை காவலராகி தேவதூதரை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறீர். எங்கள் பெயர்கள் வாழ்வின் புத்தகத்தில் இருக்கிறது, நாங்கள் காப்பாற்றப்படுவோம். நீதிமான்கள் ஆண்டவரை உயிர்த்தெழுவார்கள். அவர்கள் ஆண்டவரை பரலோகத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு உகந்த ஆண்டவருக்கு காரியங்களை செய்யாதவர்கள், நற்செய்தியை அறிவிக்காதவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாதவர்கள், திருச்சபைக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். இந்த எச்சரிக்கை மிகுந்த செய்தியை இந்த ஆண்டவர் கடைசி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களில் நாங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கும் சாட்சியாய் வாழ்வதற்கும் கர்த்தர் கிருபையாய் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த இறை செய்தியை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ணுறவங்க கேட்கிறவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற தன் இல்லத்தை திறந்து கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு மிக அருமையான ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஆண்டவரே இசைக்கருவியை மீட்டி எங்களோடு கூட பயணிக்கிற அன்பு மரியாதைக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களாக குழுவாக நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தில் இருக்கிற போது எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஊழியம் ஆண்டவரே தடைபடாத படிக்கு ஆண்டவர் நாங்கள் செய்து அநேக மக்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க அடியனையும் கூட வல்லமையாக குடும்பத்தையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கூட கெஞ்சி மன்றாடுங்க தேவனே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை யாரெல்லாம்
பலவீனமாய் சுகவீனமாக படுக்கையில் சிகிச்சையில் இருக்கிறார், அவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரி தீபா, அன்பு ஐயா ஏழுமலைக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல் ஆலன் ரஃபியாக ஜபிக்கிறோம். 3 பேரும் கேன்சர்னால் ஆண்டவர் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறதே என் தேவன் அறிகிறீர். என்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே இவர்களோடு என் தேவன் தங்கியிருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டலை கட்டளையிட வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். கொடுக்கப்படுகிற எல்லா விதமான சிகிச்சைகள் ஆண்டவரே அது பலன் கொடுக்கட்டும் ராஜா. ஆண்டவரே அதே போல் இதோ அன்பு சகோதரி ஆண்டவரே இவருடைய நிலா டிஜிட்டல் ஆண்டவர் சாம்சன், அவருடைய அன்பு துணைவியார், அவருடைய சகோதரர் வேலன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் சகோதரி பிரியா, அவருடைய சகோதரர் வேலன் அவர்களுக்கு கண்ணில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி ஜபிக்க முடியாது கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்காக ஜபிக்கிறோம். திரு வேலன் அவர்களை ஆசீர்வாதம் பலப்படுத்தும், சுகத்தை தாரும் ராஜா. அதே போல் ஆண்டவரே வாணியமடி சேர்ந்த மார்ட்டின் அண்ணனுடைய சகோதரி லதா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒரு கை செயல்படாமல் ரத்த ஓட்டம் இல்லாமல் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார்கள், கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக ஆண்டவரே சிகிச்சைகள் முடியட்டும், அந்த கை செயல்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். என் தேவனே, இந்த உலகத்தில் நீர் வாழும்போது ஆண்டவரே நடக்க முடியாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் எல்லாம் நீ சுகப்படுத்தி செயல்படுத்தின தேவனாக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்கள் எல்லாரும் நீர் குணமாக்குங்க, ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிற நாளில் தன் பிறந்த நாளை திருமண நாளை காணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக நேற்று தினத்தில் உடைய ஆம்பூர் ஆண்டவர் சபை சங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உடைய அருமையான கர்த்தாவே சாமியல் ஐயா குடும்பத்தை அன்போடு நினைவு கூறுகிறோம். சினட் ஆஃபீஸ் சாமியல் என்று சொன்னாலே ஆண்டவரே 3 சபை சங்கமும் அறியும். அவருடைய அன்பு துணைவியாருடைய ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனையில் நர்சிங் சூப்பர்டென்டாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆண்டவரே அவருடைய அருமையான மின்லா சாமியல் அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை நன்றி ஆண்டவரே. தன்னுடைய 81வது வயதில் ஆண்டவர் உமக்குள்ளாய் மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை உமக்குள்ள இளைப்பார்கள், அவர்களை விட்டு சென்றிருக்கிற குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். சாமியல் அப்பாவுக்காக, உடைய எட்வின் அண்ணனுக்காக, கார்ட்வின் சாருக்காக, ஆலன் அவர்களுக்காக, எவ்லினாக்காவுக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேறுதலை, மெய் சமாதானத்தை என் தேவன் தந்து நீர் வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளில் என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும், என்னுடைய திருச்சபைகளை ஆசீர்வதியும். என்னுடைய ஐஎல்சிக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஆண்டவரே, ஆயர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, நடைபெற்று வருகிற ஊழியங்களுக்காக, ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர்களுக்காக, உலக நாடுகள் அமைதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களையும் கூட என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவருடைய பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.